மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். களை கட்ட தொடங்கி இருக்கிறது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள். டன் கணக்கில் வந்து இறங்கி இருக்கிறது சவுக்கு மரங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் பரிசோதனை செய்யும் இடத்தில் முதற்கட்டமாக 40 டன் சவுக்கு மரங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. முன்னதாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டியான ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கானது அந்த அடுத்தடுத்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை ஸ்கோர் போர்டு வைக்கப்பட உள்ளதாக நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக 64 லட்சம் ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பணிகளானது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பிறவாடி வாசல், அப்புறம் காளைகள் பரிசோதிக்கும் இடத்தில் அந்த வாடிவாசல் வரை கேலரிகள் அமைக்கப்பட உள்ளன. 200 டன் சவுக்கு மரங்கள் மொத்தமாக இதற்கு பயன்படுத்தப்பட உள்ளன. அதில் முதற்கட்டமாக 40 டன் மரங்கள் வந்து இறங்கி அந்த பணிகளானது தொடங்கி இருக்கிறது. மதுரையில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் போட்டியாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பிறவாடி காளைகள் பரிசோதிக்கும் நிலையில் பேரிகார்டு அமைக்கும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.